பழைய ஹிட் படங்களை மீண்டும் திரையரங்குகளில் வெளியிடும் ரீ-ரிலீஸ் ட்ரெண்ட் கடந்த 2 ஆண்டுகளாக கோலிவுட்டில் வேகம் எடுத்து வருகிறது. அந்த வரிசையில் வசூல் சாதனையை உருவாக்கிய படமாக திகழ்கிறது கில்லி. தளபதி விஜய் நடித்த இந்த படம் 2024ஆம் ஆண்டு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட போது தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ரீ-ரிலீஸ் படமும் எட்டாத அளவுக்கு வசூல் சாதனை படைத்தது. தரணி இயக்கத்தில் 2004 ஏப்ரலில் வெளியான கில்லி அப்போது விஜயின் முதல் 50 கோடி வசூல் படம் என்ற பெருமையை பெற்றது. இதில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்தார். வில்லனாக பிரகாஷ் ராஜ் மிரட்டியிருந்தார். குடும்பம், ஆக்ஷன், காதல், காமெடி என அனைத்தும் கலந்த முழுமையான மாஸ் என்டர்டெய்னராக உருவான இந்த படம் 20 ஆண்டுகள் கடந்தும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு முதல் முறையாக ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட போது உலகம் முழுவதும் 30 கோடிக்கும் அதிகமான வசூலை கில்லி அள்ளியது. இதன் மூலம் ரீ-ரிலீஸ் வசூலில் முதலிடத்தை பிடித்தது. அதன் பின்னர் படையப்பா ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டாலும் கில்லி சாதனையை முந்த முடியவில்லை. அதேபோல் மங்காத்தா ரீ-ரிலீஸும் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் கடந்த வாரம் மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி வெறும் 4 நாட்களில் 3 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன.